ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங்ஸில் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சிடுறது. காலையில் வெயில் வரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறது. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணால் நல்லா அலைச்சலாக இருக்கும், வெயிலில் போகிறது வர்றது. அதுவும் இங்கே கரெக்டாக 1 மணி அந்த டைமில் போகிற மாதிரி இருக்கும். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியாமன்றதை விட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இதுக்கு ஆன்சர் விலாக்லேயே கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு கையோடு மடித்து வச்சா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டே இருந்தோம்னா என்னவோ ஒரு மாதிரி, இது எப்போ மடிப்போம், இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி. அந்தந்த வேலையை கையோடு டக்குன்னு முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளாக நான் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஜீரா போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். சில நேரத்தில் நமக்கு ஒரு படபடப்பாக இருக்க மாதிரி இருக்கும், என்னவோ காரணமே இல்லாமல் ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும், மனசு ஒரு அமைதியாகவே இருக்காது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜீராவை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுடலாம். ஜீராலாம் நல்லா கொதித்து தண்ணி ரெடியானதுக்கப்புறம் இந்த ஏலக்காயை போட்டு மூடி வச்சுருவோம். எப்போவுமே நம்ம ரொம்ப சுட குடிக்க முடியாதுல்ல, கொஞ்சம் வாமாக வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டர் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேல் வயிறு தொப்பை இருக்கும் பார்த்திங்களா, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த தொப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ஒருத்தவங்க சொல்லி நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி, இட்லி மாவில் ஒரு 2-3 ஸ்பூனு ராகியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக கொடுத்தா இவங்க கலரை கண்டுபிடிச்சிடுறாங்க. நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே சட்னியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் குழந்தைங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டோன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க. அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்தாங்கன்னா அவங்க பண்ணுற பஞ்சாயத்து சண்டைக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். சட்னி ரொம்ப பேசிக்காக தான் அரைச்சேன். தேங்காய் சட்னின்னு சொல்லலாம், உடச்சி கடலை சட்னின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா வாமாக வந்துருச்சு, பொறுமையாக குடிச்சிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்ணால் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வரைக்கும் நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். யார்கிட்டடா கொட்டி தீர்த்துருவோம் சொல்லிடுவோம், யார்கிட்ட கொட்டி தீர்த்துட்டா நமக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம பிரச்சனை நமக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு நம்ம அதை சொல்ல போனால் அது ஒரு செய்தி, அவ்வளோதான். அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஆன்சர் அவங்க சொல்கிற முடிவு நமக்கு அது கண்டிப்பாக அக்செப்டபுளாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம லைஃப் வேறு, அவங்க லைஃப் வேறு. இப்போ உங்களுக்கு எதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குதோ, சிலருக்கு பீச்சாக இருக்கலாம், சிலருக்கு ஒரு மொட்டை மாடி பால்கனி அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸேஷனாக டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு பெரிய அட்வென்ச்சரஸ்லாம் பார்க்க போகணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ, நம்மளால் எது முடியுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சந்தோஷத்தை தேடிக்கலாம். ஒன்றும் இது கிடையாது, பெரிய விஷயத்துலலாம் சந்தோஷம் கிடைக்கலாம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோ நம்ம பிரச்சனை அந்த சூட்டோட அந்த டைமில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது ரொம்ப பெருசாக என்னவோ போருக்கு போகிற மாதிரி படபடப்பாக இருக்கும், ரொம்ப ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்களேன், இதுக்காக நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே ஆற வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் யாருமே நம்பிக்கையானவங்க இல்லைன்னு என்னோடய ஒப்பீனியன். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட விஷயத்தை நம்மளே ஹேண்டில் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு நல்ல சொல்யூஷனும் கொடுக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும், ஒரு 11 o'clock அந்த மாதிரி. இன்றைக்கி சாத்துக்குடியில் தான் ஜூஸ் போட்டிருந்தேன். அதுவும் கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்தோன்னா நிறைய பல்ப் கிடைக்குது, குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தைங்க தண்ணி அதிகமாக இன்டேக் பண்ணுறதில்ல, மறந்துடுறாங்க. டிவி பார்க்குறதோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது தண்ணி ஞாபகம்லாம் வர்றதில்ல. தண்ணி தவிச்சா கூட இவங்க டைவர்ட் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம தான் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது.
இதில் வேறு எந்த கிளாஸில் ஜூஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து நல்லா கண்ணாடியில் ஜூஸ் பாட்டிலாம் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணேன். ஆனால் இவங்க எப்படியும் உடச்சிட்டாங்க. 2 வாங்கியிருந்தேன். 1 பின்னாடி 1 எப்படியோ உடஞ்சி போச்சு. இந்த வருஷம் எதுவெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. இருக்கிறதுலையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம மூவிங்கெல்லாம் ஆகும்போது பேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் அதுவும் ஒரு தேவையில்லாத நம்மளுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதனால் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. லஞ்ச் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டா அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பும் பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதிகமாக நான்வெஜ்ஜில் சமைக்க மாட்டோம். நானும் நினைப்பேன் வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ்ஷாவது பண்ணணும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் அப்படி தான் கண்டிப்பாக வீக்லி இந்த சண்டே இல்லாமல் ஒரு நாள் வந்து ஃபிஷ் ஏதாச்சும் இருக்கும். இங்கே மார்க்கெட்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணணும். அவங்களும் வேலையாக இருக்கும் போதில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டும் போக முடியாது. சரி, வெஜிடபிள்ஸை குழந்தைங்களுக்கு நல்லது தானே, இப்படியே பழைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கு. முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயத்தை தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு கை நிறைய தட்டி வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் முருங்கைக்காய்னா நல்லாயிருக்கும். அது ஒரு இதுவே ஒரு இது தான். இங்கே எப்பயாச்சும் ரேராக தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த முறை வந்து கொஞ்சம் பிஞ்சாக அது ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, முருங்கைக்காய்னாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த வாசனையே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் தாளிப்பெல்லாம் கொடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் புளிக்குழம்பு காரக்குழம்புல வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிட்டா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கை நிறைய தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது வந்து முருங்கைக்காய் தொக்கு மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. சூடான சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் தெறிக்கும். அதனால் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் காரசாரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இப்படி மட்டுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுருள வதக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோ வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சைடில் வந்து நான் பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். குக்கரில் வந்து பீட்ரூட்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, இப்போது 2 பீட்ரூட்னால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம திரும்ப வந்து கடாயில் போட்டு வதக்க போகிறோம். குயிக்காக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்காய் ஆல்ரெடி ஒரு 1/2 குக்கில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து தொக்காவே வேணும்னா விட்டுடலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி வரும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய் வதக்கும் போது உப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே நார்மல் தண்ணி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வார்மாக ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்து குக்கும் ஆகி வந்துடும். நிறைய இது இருக்குது இதில். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது மதியத்தில் ஃபுட்டு வந்து அங்கே சர்வ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் அம்மா பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நான் சமைக்கிறது எல்லாமே ஏதாச்சும் பார்த்து அட்மையர் ஆகிறது. ஒன்று சாப்பிடும்போது நான்
கரெக்டாக சாப்பிடும்போது நான் நோட் பண்ணுவேன் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் கொண்டு வந்துடுவேன். அதை வச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சது தான். அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. எனக்கு அந்த காலேஜில் சாப்பிட்டது அந்த பொரியல் மேலே ரொம்ப ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ வந்து நல்லா பீட்ரூட் வெந்து வந்துருச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு சீரகம் போட்டு தாளித்து கடலை பருப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியோடு அந்த பீட்ரூட் வெந்துச்சுல்ல அதை எடுத்து போட்டு நல்லா கலரிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியே போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு பவுடரை ரெடி பண்ணணும். தேங்காய் கொஞ்சமாக வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பூண்டு பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச பவுடரை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஐ ஃப்ளேம்லேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சோம் பார்த்திங்களா, அப்போ வெங்காயம் வேணால் கூட வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் கடிப்படுறது பிடிக்காது பீட்ரூட் பொரியல், அதனால் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி. எனக்கு வெஜ் மெனுவில் இந்த மாதிரி காம்போ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.